ட்ரெயின் சம்ஸ்ல உள்ள பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் பார்க்க போறோம். நீங்க எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. டிஎன்பிசியா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், எந்தெந்த எக்ஸாம்லாம் இந்த டாபிக் இருக்கோ தாராளமா இந்த வீடியோவை பார்த்து படிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம ரெஃபரன்ஸ் RS அகர்வால் புக்ல இருந்தா எல்லா கணக்குகளுமே கொடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிச்சாலும் இது போதுமானது, ஒரு பயமும் தேவை கிடையாது. சரிங்களா? பார்ட் 1 வீடியோவை கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நீங்க இந்த சாப்டர் புதுசா படிக்கிறீங்க அப்படின்னா அதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. சரிங்களா? சரி, பார்ட் 1 பார்க்கலாம், இந்த பார்ட் 2 புரியவே செய்யாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இந்த வீடியோக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோவா பார்த்துட்டு தான் அதுக்கு அடுத்து வீடியோக்குள்ள போகும். சரிங்களா? நீங்க பார்ட் 1 பார்த்திருந்தீங்க அப்படின்னா இன்ட்ரோ பார்க்க தேவையில்லை. பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா இன்ட்ரோ பார்த்துட்டு அதுக்கு அடுத்து கணக்குகளை பாருங்க. சரிங்களா? வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரி, வாங்க இன்ட்ரோ முடிச்சுட்டு வந்துடலாம். ஃபார்முலா என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இது எல்லாத்துக்குமே காமனா தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. சரிங்களா? தூரம் ஈக்குவல் டு வேகம் இன்டு நேரம். சரிங்களா? இதுல இந்த ஃபார்முலால 3 காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா? இதுல ஏதோ 2 கொடுத்துட்டு ஒன்ன கேட்பாங்க. ஒன்னு ஸ்பீடையும் டைமையும் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்டன்ஸும் ஸ்பீடும் கொடுத்துட்டு டைம் என்ன அப்படிங்கறத கேட்பாங்க. சரி, டிஸ்டன்ஸும் டைமையும் கொடுத்துட்டு ஸ்பீட் என்ன அப்படிங்கறத இப்படி 3 விதமா கேட்கலாம். எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. கிலோமீட்டர் பர் ஹவர்ல உங்ககிட்ட ஒரு மதிப்பு இருக்கு. சரிங்களா? அதை நீங்க மீட்டர் பர் செகண்டா மாத்த போறீங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, எந்த மதிப்பை நீங்க மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த போறீங்களோ அதை 5/18 பெருக்கணும். அப்படி பெருக்குனீங்க அப்படின்னா கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருக்குது மீட்டர் பர் செகண்டா மாறிடும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? என்ன பண்ணணும், கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்துறதுக்கு 5/18 பெருக்கணும். சரிங்களா? சரி, இப்போ ஒரு மதிப்பு மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. சரிங்களா? அதை நீங்க கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்த போறீங்க. அப்போ எந்த மதிப்பை நீங்க கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மதிப்பை 18/5 பெருக்கிட்டீங்க அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட்ல இருக்குது கிலோமீட்டர் பர் ஹவரா மாறிடும். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மோஸ்டா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கவே கூடாது. சரிங்களா? இது கண்டிப்பா ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சரி, இந்த பாயிண்ட் கடைசியா இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இதை வச்சுதான் நம்மளோட கணக்குகள் ஃபுல்லாவே போகும். சரிங்களா? இன்னைக்கான கணக்குகள் போகும். பாத்துக்கோங்க, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, டைம் டேக்கன் பை எ ட்ரெயின் ஆஃப் லென்த் L meter to pass a pole or a standing man or a signal post is equal to the time taken by the train to cover L meter. வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு ட்ரெயின் ஆனது எவ்வளவு பெரிய லென்த்தா வேணா இருக்கட்டும், ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர்னு வச்சுக்கோமா. சரி, ஒரு ட்ரெயின் 200 மீட்டர் இருக்குன்னு வைங்களேன். அது நிலையாக நிக்கக்கூடிய ஒரு போல் கம்பத்தையோ, அப்படி இல்ல நிலையாக நிக்கக்கூடிய ஒரு மனிதனையோ, ஸ்டாண்டிங் மேனையோ, அப்படி இல்ல அப்படின்னா சிக்னல் போஸ்ட் இருக்கும்ல, ட்ரெயினுக்கு சிக்னல் போடுவாங்கல்ல, அந்த போஸ்டையோ, அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரீ, ஒரு மரத்தையோ அது கடந்து போச்சுன்னு வைங்களேன். நிலையாக நிக்கக்கூடியதை கடந்து போவேல அதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ணிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த ட்ரெயினோட லென்த் என்னவோ அதுதான் அது இப்படி நிக்கக்கூடிய எல்லாத்தையும் கடந்து போகையில அது டிராவல் பண்ணிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸாகவும் இருக்கும். சரிங்களா? அப்போ அதோட லென்த் தான் என்னவாக இருக்கும், அதோட டிஸ்டன்ஸ் டிராவல்டா இருக்கும். எப்போ இப்படி போல், ஸ்டாண்டிங் மேனு, சிக்னல் போஸ்ட், ட்ரீ எல்லாத்தையும் கடந்து போகல, நிலையாக நிக்கக்கூடியதை கடந்து போகல. சரிங்களா? லென்த், ட்ரெயினோட லென்த் தான் என்னவாக இருக்கும், டிஸ்டன்ஸ் டிராவல்டா இருக்கும். சரிங்களா? இது மட்டும் நல்ல ஞாபகம். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டினுக்கு போயிடலாம். பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 ரொம்ப காமனான கொஸ்டின்ஸ். சரிங்களா? பாருங்க, a train moves with a speed of 108 கிலோமீட்டர் per hour. Its speed in meter per second கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ரயில் என்ன பண்ணுது, மணிக்கு 108 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த வேகத்தை அவங்க என்ன சொல்றாங்க, வினாடிக்கு மீட்டர்ல கன்வெர்ட் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? மீட்டர் பர் செகண்ட்ல மாத்த சொல்றாங்க. கிலோமீட்டர் பர் ஹவரை என்ன சொல்றாங்க, மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்த சொல்றாங்க. மேல இப்பதான் பார்த்தோம், என்னது கிலோமீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு, அதை மீட்டர் பர் செகண்டா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 5/18 பெருக்கணும். இல்லையா? சொல்றது கரெக்ட் தானே? சரி, அப்ப 108 கிலோமீட்டர் பர் ஹவரை தான் நான் மீட்டர் பர் செகண்டா மாத்த போறேன். அப்போ நான் எதை மாத்தணுமோ அதை என்ன பண்ணணும், 5/18 பெருக்கணும். அவ்வளவுதான். சரி, இப்போ கேன்சல் பண்ணிடுவோமா? எங்க I2 10, 4 8, 9 18 இல்லையா? சரி, இங்க 9 இங்க 6 9 54. சரியா? அப்போ 5 × 6
30 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா. அப்ப 30 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கறத ஆன்சர். ஆப்ஷன் சி தான் தெரியும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. ஸ்பீட் ஆஃப் 14 மீட்டர் per செகண்ட் இஸ் த சேம் as வினாடிக்கு 14 மீட்டர் என்ற வேகம் எதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது மீட்டர் per செகண்ட்ல இருக்கிறத கிலோமீட்டர் per ஹவருக்கு மாத்தணும் அப்படிங்கிறது ஆப்ஷன்ல பார்த்தா தெரியுதா. அந்த மீட்டர் per செகண்ட் கிலோமீட்டர் per ஹவருக்கு மாத்துப்பா, அது இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய நாளத்துல எதுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் புரிஞ்சிருச்சுல. இப்பதான் பார்த்தோம் மீட்டர்ல இருக்கக்கூடியதை கிலோமீட்டருக்கு மாத்தனா என்ன பண்ணணும், 18/5 பெருக்கணும் இல்லையா. சரி பெருக்கிறோமா. சரி 14 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த மீட்டர் per செகண்ட கிலோமீட்டர் per ஹவருக்கு மாத்த போறேன். அப்ப எதை மாத்தணுமோ அதை என்ன பண்ணணும், 18/5 பெருக்கணும். கரெக்ட் தானே. மாத்திரம் என்ன ஆகும், கிலோமீட்டர் per ஹவரா மாறிடும். சரி இப்போ அடிப்போமா. 4×5 5, இங்க 3×5 15. இப்ப புள்ளி வச்சோம் அப்படின்னா 3 கூட ஒரு 0 ஆகும், 30 ஆயிரும். 6×5 30 சரிங்களா. 14 3.6 பெருக்க போறோம் சரிங்களாங்க. சரி 6 × 4 24 இல்லையா. சரி 4 மேல 2 1 6 6, அப்போ 6 + 2 8. சரி 3 4 12, மிச்சம் 1, 1 3 3 4 சரிங்களா. அப்போ 4 8 + 2 10, இங்க 1, அப்போ 1 + 4 5 சரிங்களா. இங்க ஒரு புள்ளி இருக்கு, அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி இங்க புள்ளி வைக்கணும். அப்போ 50.4 கிலோமீட்டர் per ஹவர் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரி. அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது, தான் பேசிக் சரிங்களா. சரி இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் வாட் டைம், வாட் போயிடுச்சு இல்லையா. சரி இன் வாட் டைம் will a train 100 மீட்டர் long crosses an electric pole if its speed is 144 கிலோமீட்டர் per hour. பாருங்க, ஒரு ரயிலின் நீளம் 100 மீட்டர் சரிங்களா. அதன் வேகம் மணிக்கு 144 கிலோமீட்டர் எனில் அந்த ரயில் ஒரு மின்கம்பத்தை கடக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால நீங்க இங்கிலீஷ் கொஸ்டினை வாசிச்சாலே அந்த கிலோமீட்டர் per ஹவர், மீட்டர் per செகண்ட், மீட்டர் அதெல்லாம் வந்து நல்லா தெரியும் சரிங்களா. சரி இப்ப இதே பார்ப்போம். அவங்க என்னதுல அங்க கொடுத்துட்டாங்க, அதாவது ஒரு ட்ரெயின் வந்து 100 மீட்டர் லாங்கா இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் சரிங்களா. அது என்ன பண்ணுது, ஒரு மின் கம்பத்தை கடக்குது சரிங்களா. அப்போ நான் ஒரு ட்ரெயின், ஒரு நிலையாக நிக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட ஒரு ட்ரெயின் கடந்து போச்சு அப்படின்னாலே அதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ட்ரெயினோட லென்த் என்னவோ அதுதான் டிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கேன்னா. ஒரு நிலையாக நிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தான் எலக்ட்ரிக் போல். அப்போ ட்ரெயினோட லென்த் தான் 100 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அப்போ நிலையாக நிக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அப்படின்னா ட்ரெயினோட லென்த்தும் அப்படிதான் டிஸ்டன்ஸ், ட்ரெயினோட லென்த் தான் டிஸ்டன்ஸ் இல்லையா. அப்போ டிஸ்டன்ஸ் இங்க என்னது, டிஸ்டன்ஸ் என்னது 100 மீட்டர். கரெக்ட் தான் நான் சொல்றது கரெக்ட் தானே. சரி ஸ்பீடு, அந்த ட்ரெயினோட ஸ்பீடு என்னது 100 கிலோமீட்டர் per ஹவர் சரிங்களா. இதுதான் அவங்க கொடுத்திருக்கிறது. கேட்டிருக்கிறது என்னது, டைம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலானது D = T × S. இதுதான் ஃபார்முலா சரிங்களா. இந்த ஃபார்முலா போட்டா ஆன்சர் வந்துடும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது தப்பு சரிங்களா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்கு, ஸ்பீடு கிலோமீட்டர் per ஹவர்ல இருக்கு. ஒண்ணு மீட்டராவே எல்லாத்தையும் மாத்தணும், அப்படி இல்ல அப்படின்னா கிலோமீட்டராவே மாத்தணும். மேக்ஸ பொறுத்தவரை இது எல்லாத்துக்குமே காமனா தெரிஞ்சிருக்க வேண்டியது இல்லையா. சரி அப்போ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சரி இப்போ டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்கிறத நான் கிலோமீட்டரா மாத்தவா, ஸ்பீடு கிலோமீட்டர் per ஹவர்ல இருக்கிறத நான் மீட்டர் per செகண்டா மாத்தவா. ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன்ல என்ன இருக்கு, எல்லாமே என்ன இருக்கு, செகண்ட்ஸ்ல இருக்கு சரிங்களா. இப்போ நீங்க மீட்டரை கிலோமீட்டரா மாத்திட்டீங்க அப்படின்னு வைங்களேன், மாத்தலாம் சரிங்களா. மாத்திட்டீங்க அப்படின்னா ஆன்சர் என்னன்னு வரும், ஹவர்ல வரும். கிலோமீட்டர் per ஹவரை மீட்டர் per செகண்டா மாத்திட்டோம்னு வைங்களேன், ஆன்சர் செகண்ட்ஸ்ல கிடைச்சிருமா. சொல்றது கரெக்ட் தானே. அப்போ என்ன பண்ண போறோம், மேலதான் பார்த்தோம், கிலோமீட்டர் per ஹவரை மீட்டர் per செகண்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணுவோம், 144. இதையும் தப்பா பண்ணிருக்கேன் பாத்தீங்களா. ஸ்பீட் என்னன்னு தான் கொடுத்திருக்காங்க, 144 மீட்டர் per தானே கொடுத்திருக்காங்க, மீட்டர் per ஹவர் தானே கொடுத்திருக்காங்க சரிங்களா. அப்போ 144 கிலோமீட்டர் per ஹவரை மீட்டர் per செகண்டா முதல்ல மாத்திட்டு அதுக்கு அடுத்து சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. சரி 144 தான் என்னன்னு மாத்த போறேன், மீட்டர் per செகண்டா மாத்த போறேன். அப்ப நான் அதை என்ன பண்ணணும், 5/18 பெருக்கணும் சரிங்களா. சரி இப்போ கேன்சல் பண்ணிடுவோமா. நீங்க 7 2 14, 2 2 4, 9 2 18, 9 9, எண் 9 72. அப்ப 8 × 5 40 சரிங்களா. 40 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சா. சரி இப்ப நான் ஃபார்முலா போடுமா, D =
எஸ் இன்டு டி இதான ஃபார்முலா. சரி, நம்மளுக்கு இப்ப என்னதெல்லாம் தெரியும்? டிஸ்டன்ஸ் தெரியும். டிஸ்டன்ஸ் என்னது? 100 மீட்டர் ஈக்குவல் டு ஸ்பீட் என்னது? இப்போ 40 மீட்டர் per செகண்ட். சரி, டைம் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த 40 இடது பக்கம் கொண்டு போனோம்னா 100/40 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் ஈக்குவல் டு டி. சரியா? அப்போ ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 4 4 இரி 4 8 மீதி 2 இருக்கும். புள்ளி வச்சா 0 I 4 20. சரிங்களா? அப்போ 2.5 செகண்ட் ஆயிருக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா? டிவைட் பண்ணி பாருங்க, கரெக்டா தான் வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? சரி பாருங்க. A train is running at a speed of 54 km per hour, crosses a standing pole in 20 seconds. Find the distance traveled by the train while crossing the pole அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மணிக்கு 54 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருக்கும் ஒரு ரயில் ஒரு மின் கம்பத்தை 20 வினாடிகளில் கடக்கிறது. சரிங்களா? ரயில் அந்த நேரத்தில் கடந்து சென்ற தூரம் என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்க? டைம். சரிங்களா? டைம் கொடுத்துட்டாங்க. என்னது? 20 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாம அதோட ஸ்பீடையும் கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் என்னவாக இருக்கு? கிலோமீட்டர் per ஹவர்ல கொடுத்திருக்காங்க. 54 கிலோமீட்டர் per ஹவர்ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப திரும்ப கவனிக்க வேண்டியது இருக்கு. இங்க ஹவர்ல இருக்கு, இங்க செகண்ட்ஸ்ல இருக்கு. நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இதை மாத்துறதுதான். இதை மாத்தலாம் ஆன்சர் வராது. சரிங்களா? சரி, அப்ப இப்ப நான் என்ன பண்ணிக்க போறேன்? நம்மளுக்கு மீட்டர்ல தான் தேவை இல்லையா? மீட்டர்ல தானே தேவை. அப்ப கிலோமீட்டர் per ஹவரை மீட்டர் per செகண்டா மாத்துறேன். சரிங்களா? சரி, அப்போ கிலோமீட்டர் per ஹவரை மீட்டர் per செகண்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? 5/18 பெருக்கணும். இப்பதானே பார்த்தோம். சரி, பெருக்கினா என்ன கிடைக்கும்? இரி 2 4 மீதி 1 இருக்கும், 14 இருக்கும். 7 2 14. சரிங்களா? இங்க 9 2 18, 1 9 9, 3 9 27 இல்லையா? சரி, 3 × 5 கடைசியா நம்மளுக்கு 15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சரிங்களா? சரி, அப்போ மீட்டர் per செகண்ட்ல மாத்தியாச்சு. கரெக்ட் தானே? சரி, இப்ப நம்மளுக்கு டி தான் தேவை. எஸ் இன்டு டி அப்படிங்கறதுதான் ஃபார்முலா. எஸ் ஓட மதிப்பு இங்க நம்மளுக்கு 15, டி என்னது இங்க 20. சரி, இதை பெருக்குனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 15 × 2 30. இந்த 0 அப்படி போட்டுக்கோங்க. அப்ப 300 மீட்டர் அப்படிங்கறத ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரி. சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரிங்களாங்க? புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எது புரியல அப்படின்னாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் திருத்திக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களாங்க? சரி, இப்ப பாருங்க. ட்ரெயின் 180 மீட்டர் லாங். சரிங்களா? ஒரு ட்ரெயினோட லென்த் கொடுத்துட்டாங்க. எவ்வளவாக இருக்கு? 180 மீட்டர்னு இருக்கு. ஸ்டாண்டிங் போல தான் கிராஸ் பண்ணுது. அப்ப டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? ட்ரெயினோட லென்த் என்னவோ அதான் டிஸ்டன்ஸ் ஆக இருக்கும். அப்ப 180 மீட்டர். சரி, அப்போ இன் செகண்ட்ஸ். சரிங்களா? எத்தனை செகண்ட்ல கிராஸ் பண்ணுதா அந்த ஸ்டாண்டிங் போல? டைம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? டைம் கொடுத்துட்டாங்க. என்னவாக இருக்கு? 9 செகண்ட் ஆக இருக்கு. சரிங்களா? சரி, என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்பீடு தான் என்ன அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு மீட்டர்ல தான் இருக்கு. சரிங்களாங்க? இதுவும் என்னதுல தான் இருக்கு? செகண்ட்ஸ்ல தான் இருக்கு. சரிங்களா? நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது? கிலோமீட்டர் per ஹவர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இன் கிலோமீட்டர் per ஹவர்ல நீ கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்போ இதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்களேன். இப்போ நம்ம ஸ்பீடை தானே கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி இன்டு எஸ் இதான ஃபார்முலா. நம்மளுக்கு இதுல மீட்டர் செகண்ட்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இது ரெண்டத்தையும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? மீட்டரை செகண்டுக்கு மாத்த முடியுமா? செகண்ட் மீட்டருக்கு மாத்த முடியுமா? அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் போடுங்க. டிஸ்டன்ஸ் 180. சரிங்களா? சரி, டைம் என்னது? 9 × எஸ். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மீட்டர் per செகண்ட்ல ஆன்சர் கிடைக்கும் இதை சால்வ் பண்ணா. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு மீட்டர்லயும் செகண்ட்ஸ்லயும் தானே தெரியுது. அப்போ ஃபுல்லா நம்ம சால்வ் பண்ணதுக்கு அடுத்து ஸ்பீட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா மீட்டர் per செகண்ட்ல கிடைக்கும். அது கடைசி ஆன்சர் வந்ததுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை கிலோமீட்டர் per ஹவரா மாத்துவோம். ஓகே தானே? புரியுதா? சரி, இப்போ பாருங்க 180 9 இடது பக்கம் கொண்டு போவேல டிவைடுக்கு போவோம் ஈக்குவல் டு எஸ். சரிங்களா? 9 9, இங்க 9 18, அப்போ 0. சரிங்களா? அப்போ எஸ் ஸ்பீட் என்னது? 20 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிலோமீட்டர் per ஹவரா மாத்த போறோம். சரிங்களா? கிலோமீட்டர் per ஹவரா மாத்தனா என்ன பண்ணுவோம்? 18/5 பெருக்கும். கரெக்ட் தானே? சரி, அப்போ 4 5 5, 4 5 20. சரிங்களாங்க?
18 × 4 நம்மளுக்கு 72 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். சரிங்களாங்க, புரியுதா? அப்போ எதெல்லாம் எப்படிலாம் சேஞ்ச் பண்ணும்? இப்போ மீட்டர் அப்படிங்கறதும் கிலோமீட்டர் அப்படிங்கறதும் சேம். சரிங்களா? செகண்ட்ஸ் அப்படிங்கறதும் ஹவர் அப்படிங்கறதும் ஒண்ணு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் இருந்தா தான் சேமா மாத்திரமே தவிர மீட்டருக்கும் செகண்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது டைம் பத்தி போயிரும், இது என்னவாயிரும், டிஸ்டன்ஸ் பத்தி போயிரும். சரிங்களா? டைமுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் சம்பந்தம் கிடையாது. டைமும் டைமா இருந்துச்சுன்னா செகண்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா ஹவர்ல மாத்துவோம், ஹவர்ல இருந்துச்சுன்னா செகண்ட்ஸா சேமா மாத்துவோம். சரிங்களா? மீட்டர் கிலோமீட்டர்னு இருந்துச்சுனாலும் மீட்டரா இருந்துச்சுன்னு கிலோமீட்டரா இருந்துச்சு ஒண்ணு எல்லாத்தையும் மீட்டராவே மாத்துவோம், அப்படின்னா கிலோமீட்டராவே மாத்துவோம். சரிங்களா? இது வேற வேற அப்படிங்கறதுனால ஒன்னா சால்வ் பண்ணதுக்கு அடுத்து மீட்டர் பர் செகண்ட்ல நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அதை நம்ம கிலோமீட்டர் பர் ஹவருக்கு மாத்துறோம். எப்படிலாம் கேள்விகள் இருக்கு அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. நிறைய சம் சால்வ் பண்ணும், அப்பதான் இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? பாருங்க, a 100 meter long train is at the speed of 30 km per hour. Find the time taken by it to pass a standing man near the rail line. பாருங்க, 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயில் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. ரயில் பாதையின் அருகில் நின்றுள்ள ஒருவரை கடக்க அதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. சரிங்களா? பாருங்க, ட்ரெயினோட லென்த் கொடுத்திருக்காங்க, ட்ரெயின் லாங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ட்ரெயினோட லென்த் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், டிஸ்டன்ஸ் ஆகும் இருக்கும். சரிங்களா? ஒத்துக்கிறீங்களா? இருந்துட்டு போட்டும். ஸ்பீட் என்னன்னு கொடுத்திருக்காங்க, 30 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 30 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்திருக்காங்க. இப்பதான் சொன்னேன், மீட்டரும் கிலோமீட்டரும் சேம். இப்படி இருந்துச்சுன்னா தான் மாத்த முடியும். மீட்டர் ஒண்ணு, செகண்ட்ஸ்ல ஒண்ணு, இல்ல டைம், அதாவது லென்த்தும் டைம் இருந்துச்சுன்னா அதை சேமா மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணும், நம்ம கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்த போறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சரி, 30 கிலோமீட்டர் தான் மீட்டர் பர் செகண்ட் தான் மாத்த போறோம். அப்போ எதை நம்ம மாத்த போறோமோ அதை என்ன பண்ணணும், 5/18 பெருக்கணும். எதுக்கு, மீட்டர் பர் செகண்டா மாத்துறது. சரிங்களா? சரி, 2ஆம் வாய்ப்பாடுல போடுவோமா? 1 2 2 மீதி 1 இருக்கும், 10 இருக்கும், 5 2 10. சரி, இங்க பார்த்தோம் அப்படின்னா 9 2 என்ன ஆகும், 18 ஆகும். இங்க 3 × 3 9, இங்க I 3 15. சரிங்களா? அப்போ இதை திரும்ப உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்களேன், distance equal to t into s. இந்த ஃபார்முலால போடல திரும்ப நம்ம கேன்சல் பண்ற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாப்போம். சரிங்களா? இப்படி கன்வெர்ட் பண்ணல, கிலோமீட்டர் பர் ஹவரையோ மீட்டர் பர் செகண்டையோ இப்படி கன்வெர்ட் பண்ணல, கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்தலையோ, மீட்டர் பர் செகண்ட் கிலோமீட்டர் பர் ஹவரா மாத்தலையோ என்ன பண்ணாதீங்க, பாயிண்ட்ல வர்ற மாதிரி கொண்டு வராதீங்க. சரிங்களா? பாருங்க, எதுக்குன்னு பாருங்க. சரி, 5 × 5 25/3 இப்படியே இருக்கட்டும். சரிங்களா? ஒன்னும் நீங்க பெருசா சால்வ் பண்ணாதீங்க இதை. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஸ்பீடும் கிடைச்சு, ஸ்பீடும் இருக்கு, டிஸ்டன்ஸும் இருக்கு. நம்ம என்னதான் கால்குலேட் பண்ண போறோம், அந்த டைம் தான் கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? சரி, அப்ப பாருங்க, டிஸ்டன்ஸ் 100 மீட்டர் போட்டாச்சு. சரி, டைம் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸ்பீடு 25/3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? சரி, டி தானே தேவை. அப்போ எதை கண்டுபிடிக்க போறோமோ அதை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இன்னொரு பக்கம் கொண்டு வரணும் இல்லையா? சரி, அப்ப 100 இந்த பக்கம் இருக்கட்டும், 25/3 இடது பக்கம் போயில 3/25 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும், ஈக்குவல் டு டி. இப்ப பாருங்க, இங்க கேன்சல் ஆகுதா, 25 25, இங்க 4 25 100, இப்படி கேன்சல் ஆகும். சரிங்களா? அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம், பெருசா மாத்த வேண்டாம். சரிங்களா? இப்படிலாம் பாயிண்ட்ல உட்காந்து கண்டுபிடிக்க வேண்டாம். சரிங்களா? இது மீட்டர் பர் செகண்டா மாத்திருக்கோம், கீழே இடம் இல்ல, அதனால மேல போட்டிருக்கேன். சரிங்களா? சரி, அப்போ t ஈக்குவல் டு 3 × 4 இருக்கு. 3 × 4 எத்தனை, 12. சரிங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் என்னவாக கிடைச்சிருக்கும், மீட்டர் பர் செகண்ட்ல கிடைச்சு, அதாவது செகண்ட்ஸ்ல கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம மீட்டர் பர் செகண்டா கன்வெர்ட் பண்ணிட்டோமே இல்லையா? இது மீட்டர் பர் செகண்ட், இது மீட்டரு. அப்ப நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கதும் என்னதுலதான் கிடைச்சிருக்கும், செகண்ட்ஸ்ல தான் கிடைச்சிருக்கும். 12 செகண்ட்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த மேல கிராஸ் பண்ணி போயிருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.